அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி தான் கப்ப வடை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கப்ப வடை வந்து ஒரு அருமையான ஸ்நாக் இல்லைனா வந்து ஒரு ஸ்டார்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட செய்முறைக்கு போகலாம் வாங்க. கப்ப வடைக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு. நான் வந்து இன்றைக்கி 2 மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த வடை வந்து முழுக்க முழுக்க மரவள்ளி கிழங்குனாலே வந்து செய்ய போகிற ஒரு வடை. வேறு எதுவுமே இதில் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ வந்து நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதோட தோலை வந்து நம்ம நீக்கி எடுத்துணும். இந்த தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் வந்து ஒரு நல்ல பீலர் வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தி வந்து நம்ம நீக்கிற மாதிரி இருக்கும். இந்த தோலை வந்து இப்போ நம்ம எடுத்துருவோம். அடுத்தது வந்து இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் வந்து எந்த சைஸ்லேயோ இல்லை ஷேப்லேயோ இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா நம்ம தண்ணியில் வந்து கழுவி எடுக்கணும். வெள்ளையாக வர தண்ணி வந்து போகிற வரைக்கும், நல்ல தண்ணி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க வரைக்கும் இதை கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் வேக போடணும். அடுப்பில் வந்து தண்ணியை நீங்கள் கொதிக்க விட்டுருங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த கிழங்கெல்லாம் போட்டுட்டு சரியாக வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து இதை கொதிக்க விட்டு எடுங்க. 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு திருப்பி வேறு ஒரு புது தண்ணியில் தான் நம்ம திருப்பி இன்னொரு தடவை வேக வைக்க போகிறோம். திரும்பவும் கிழங்கு முழுகிற அளவுக்கு புதுசாக தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தடவை கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு கிட்டத்தட்ட 12லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு வேக வைக்க போகிறோம். வெந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஒரு கத்தியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு அதை குத்தி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இறங்குது அப்படின்னா வந்து நீங்கள் அடுப்பை நிறுத்திட்டு அதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் இதை ஆற வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு மேஷர் இல்லைன்னா வந்து ஒரு மத்து அது மாதிரி எடுத்து இதை வந்து நல்லா வந்து நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க, அதாவது நசுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கையில் வந்து நல்லா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசி மாவை வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஈரப்பதம் நிறையா இருந்தது அப்படின்னா வந்து 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் பிசையும் போது நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரியே சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து நான் 1 சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து 1 சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பச்சை மிளகாய் 2 வந்து நறுக்கினதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம சேர்த்த எல்லா விஷயமும் நல்லா வந்து சேர்ந்து வர மாதிரி வந்து சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட போகிறோம். அது கையில் வந்து கொஞ்சோண்டு லேசாக தண்ணி தடவிக்கோங்க. அப்போ வந்து கையில் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பந்து போல் வந்து உருட்டிட்டு நம்ம வந்து வடை போல் தட்டிக்கலாம். வேணும்னா வந்து நடுவில் வந்து வடை மாதிரியே ஓட்டை போட்டுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வெறும்னே மசால் வடை மாதிரி அப்படியே தட்டினாலும் சரி தான். எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து வடை மாதிரி தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதே நேரத்தில் வந்து நம்ம எண்ணெயை வந்து நல்லா காய வச்சிடணும். இப்போ காஞ்ச எண்ணெயில் வந்து அப்படியே வந்து இதை நம்ம உள்ளே போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வந்து நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். அதுவே தானாக மேலே மிதந்து வரும். அழகான கோல்டன் கலரில் வந்து சூப்பராக வந்து இந்த வடைகள் வந்து தயாராகிடும். நம்ம உளுந்து வடை மாதிரியே இருக்கும். பட் டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் இதோட டெக்ஸ்சர். உள்ள பிச்சோன்னா அப்படியே வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த கிழங்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட கேரளா ஸ்பெஷல் கப்ப வடை அல்லது மரவள்ளி கிழங்கு வடை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை வந்து உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்நாக் வந்து கொடுத்து பாருங்கள். இதை வந்து ஒரு அருமையான ஸ்டார்டராக கூட நீங்கள் வந்து சாப்பாடு பரிமாறத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சாரா, காஃபி வித் சாராவிலிருந்து. ரசித்து சமைத்திடுங்க, ருசித்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.